ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தாக்க மறக்காமல் எங்களோட சேனல் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம பிரண்டை சட்னி தாங்க செய்ய போகிறோம். பிரண்டையில் சாதாரண பிரண்டை, சிவப்பு பிரண்டை, உருட்டு பிரண்டை, முப்பிரண்டை, தட்டை பிரண்டை, களிப்பிரண்டை, தீம்பிரண்டை, புளிப்பிரண்டை, ஓலைப்பிரண்டை அப்படின்னு பல வகைங்க இருக்குங்க. பல வகை இருந்தாலும் 4 பட்டைகள் கொண்ட சாதாரண பிரண்டை தாங்க அதிகமாக கிடைக்கிது. இதுக்கு வஜ்ரவள்ளி அப்படிங்கிற பேரும் இருக்குங்க. இதோட சாறு நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னாக்க, கையிலையோ இல்லை பாடியிலையோ பட்டுச்சுனாக்க அரிக்குங்க. அதனால் இதை சுத்தம் செய்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு எண்ணெயை கையில் தேய்ச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணால் அரிக்காதுங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த பிரண்டையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போய் பிரண்டை சட்னி செஞ்சிடலாம். பிரண்டையை பறிச்சாச்சுங்க. வாங்க இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிரண்டையை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டைக்கு நீங்கள் ஒரு கத்தியோ அல்லது பீலரோ எடுத்துக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையை முடிக்க. பீலர் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பிரண்டையோட 4 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூராக ஒரு மாதிரி வந்து நார் வந்து இருக்குங்க. அந்த நாரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பீலர் மூலமாக இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. நீங்கள் பிஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் எந்த ஒரு நாரையும் எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி தண்டு பகுதி கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக போடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த இப்போ பிஞ்சாக இருக்குது பாருங்கள், இதுவெல்லாம் அப்படியே நம்ம வந்து ஆஞ்சு போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. இப்படியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். முத்தலாக இருக்குது பாருங்கள், இந்த முத்தலாக இருக்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி 4 கார்னர் பகுதியும் வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கோங்க. இப்போது பிரண்டை சட்னிக்கு அரைக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சுத்தம் செஞ்ச பிரண்டை எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 6-7 பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 6 வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் பருப்பு, கடலைப்பருப்புங்க. துருவின தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி துருவி வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஸோ வாங்க இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கடாயை வந்து வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி அதில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வடிச்சிட்டு இந்த பிரண்டையை வந்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பிரண்டையோடைய 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டு நம்ம வந்து கிளறிக்கணும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் காட்ட மறந்துட்டேங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா வதங்கினாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அதோட சைஸ் வந்து கம்மியாகி உங்களுக்கு நல்லா தெரியும், அது வதங்கினது தெரியும். நல்லா வதங்கின பின்னாடி தாங்க நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடக்கூடாது. நான் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த பிரண்டை வதக்கின அதே எண்ணெயிலே வந்து இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிறேங்க எக்ஸ்ட்ரா. இப்போ சூடான பின்னாடி கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. இந்த கடலைப்பருப்பையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து ஸ்பீடாக வைக்க வேணாம், கொஞ்சம் வந்து மிதமான தீயிலே வச்சுக்கலாம். ஏன்னா கருகிடக்கூடாது பருப்பெல்லாம். இப்போது உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்தும் போட்டு நல்லா வந்து
கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெண்டுமே வந்து வேகட்டுங்க, எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இப்போ நான் இஞ்சி துண்டு வந்து சேர்க்குறேன். இஞ்சி நல்லா வணங்கட்டும். அதோட இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்ந்து நல்லா இது பண்ணி வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குங்க. இப்போ 3மே சேர்ந்து வணங்கின பின்னாடி வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வணக்கி விடலாங்க. இப்போ வணங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கருவேப்பிலை இலையும் இதோடு சேர்த்து வணக்கிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணுங்க. நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போது இந்த நேரத்தில் ஒரு சின்ன பெருங்காய கட்டி வந்து போட்டு அதையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். பெருங்காய கட்டி நம்ம போட்டு இப்போ வணக்கிட்டுருக்கோம். இப்போது துருவன தேங்காய், 1/4 மூடி தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நான் கலந்துக்கிறேங்க. துருவின தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது. நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறப்போ நல்லா அது வந்து மொறுமொறுப்பாக ஆகும், ரோஸ்ட் ஆகுமே தவிர கருகாது. அந்த மாதிரி நம்ம வந்து வணக்கிக்கலாம். இப்போ முன்னாடியே நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கிற அந்த பிரண்டையும் இதோடு சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ பிரண்டையும் சேர்த்து கிளறிக்கிட்டு இருக்கேன். பிரண்டையும் சேர்த்து கிளறியாச்சு. இப்போது உப்பு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு கிளறிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புளி அதையும் இதோடு சேர்த்து கிளறிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். பாருங்கள், நம்ம வணக்கி முடிச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விடலாங்க. ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டு இதில் கொட்டிக்கிறேன் நான். பாருங்கள், சுவையான பிரண்டை சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை சட்னி வந்து வீக்கம், சுளுக்கு பிடிப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. பிரண்டையை உணவில் நம்ம சேர்த்துக்கிறதால உடல் வந்து சுறுசுறுப்படையுங்க. ஞாபக சக்தி வந்து பெருகும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஞாபக சக்தி பெருகணும் அப்படின்னா இந்த பிரண்டையை கொடுக்கலாங்க. மூல நரம்புகளை வந்து இது பலப்படுத்துதுங்க. எலும்புகளுக்கு சக்தி தருதுங்க. ஈறுகளில் வந்து இரத்த கசிவு ஏற்படும் இல்லையா, அதை வந்து இது நிறுத்துங்க. வாய் பிடிப்பை வந்து போக்குங்க. செரிமான சக்தியை தூண்டி விடுதுங்க. அஜீரண கோளாறுகளை வந்து போக்குதுங்க. இரத்தத்தை ஓட்டத்தை சீராக்குதுங்க. இதயத்துக்கு வந்து வலிமையை தருதுங்க. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் ஏற்பட்ட முதுகு வலி, இடுப்பு வலிக்கு இது ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த பிரண்டை சட்னியை வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.